ஹாய் ஆல். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏஜென்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் அந்த யூசருக்கு நம்ம ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஏஜென்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யூசர் கூட அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்ம லீட்ஸ் அசைன் பண்ணுறோம். ஓகே, பட் நார்மலாக நம்ம வந்து சிஆர்எம்மில் வந்து ஒருத்தர் இன்வைட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏஜென்ட்டை இன்வைட் பண்ணும்போதே அவங்களோட சைன்அப் டைமில் அவங்களுக்கு ஒரு யூசரும் க்ரியேட் ஆகணும், கரெக்டாக? நம்ம வந்து யூசர் தனியாக ஏஜென்ட் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு யூசர் கொடுக்குறது அண்ட் கொடுத்த யூஸரை எப்படி வந்து நம்ம இமெயில் வழியாக இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது django.contrib.auth import get user model அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொடுக்குறோம். அண்ட் வந்து மறுபடி ஃப்ரம் django.contrib.auth.forms ஓகே, இம்போர்ட் யூசர் க்ரியேஷன் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்மளுடைய ஜாங்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்மில் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எரர் மெசேஜ் இருக்குது, பாஸ்வேர்ட் 1, பாஸ்வேர்ட் 2 அண்ட் கிளாஸ் மெட்டா இது எல்லாமே இருக்குது, ரைட்? ஸோ நாம் இப்போ இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் மாடல் ஃபார்மே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதோட கிளாஸ் மெட்டா. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூசரை வந்து இங்கே நம்ம கால் பண்ணலாம். ஸோ யூசர் ஈக்குவல் டு கெட் யூசர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த யூசரை நான் இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஓகே, மாடல் வந்து இப்போ யூசர் அண்ட் இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஃபீல்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இமெயில், ஓகே, அண்ட் யூசர் நேம், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ இமெயில், யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லா ஃபீல்ட்ஸையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த views.py வந்து இந்த ஏஜென்ட் மாடல் ஃபார்மை வந்து இன்ஹெரிட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு அது என்ன பண்ணுது, நமக்கு தேவையான ஏஜென்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே போயிட்டு நான் இப்போ வந்து சூப்பர் யூஸராக தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சர்வர் ஸ்டாப்பில் இருக்கா, ஸோ Ctrl+C மறுபடி ரன் சர்வர் கொடுக்குறேன். ஓகே, ஏஜென்ட்ஸ் அண்ட் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தப்பனா இப்போ பாருங்கள், இமெயில் அட்ரஸு, யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யூசர் க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் மாடல் ஃபார்மோட ஆன் வேலிடில் நம்ம ஒரு ஏஜென்ட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நான் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜென்ட் ஃபார்மில் வந்து டேட்டா வாங்குகிறோம். டேட்டா வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கமிட் பண்ணுறோம். கமிட்டை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஸோ டேட்டா வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கமிட் ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மில் போய் நமக்கு வந்து டேட்டா கொடுக்குறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூசருக்கு 2 வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து இவங்க ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அண்ட் இவங்க வந்து ஆர்கனைசரா அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்டுக்கு பதிலாக யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, யூசர் டாட் இஸ் ஏஜென்ட் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, ஏன்னா இவங்க வந்து ஏஜென்ட்டாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி யூசர் டாட் இஸ் ஆர்கனைசர். ஓகே, இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 ஃபீல்டு இந்த யூசர் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்மில் நம்ம டேட்டாவை சேவ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து 2 ஃபீல்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு யூசர் டாட் சேவ். ஓகே, ஸோ இந்த தடவை வந்து நம்ம டேட்டாலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டேட்டா பேஸில் கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏஜென்ட்டுக்கு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏஜென்ட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் டாட் க்ரியேட். ஓகே, ஏஜென்ட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட், ஓகே, ஏஜென்ட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் க்ரியேட். ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஜென்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம பாஸ் பண்ண வேண்டிய வேல்யூஸ் என்னெல்லாம் அப்படின்னா யூசர் நேம் அண்ட் எந்த யூசர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும் அண்ட் அவங்களோட ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நாம் அந்த யூசர் தான் வந்து இப்போ சேவ் பண்ணியிருக்கோம், ரைட்? அந்த யூசரை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஆர்கனைசேஷன் ஈக்குவல் டு இங்கே வந்து செல்ஃப் டாட் ரெக்வஸ்ட் டாட் யூசர் ப்ரொஃபைல். ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ஃபீல்டு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய 2 ஃபீல்டும் கிடச்சிச்சு. யூசரும் கிடச்சிச்சு, ஆர்கனைசேஷனும் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஜென்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு சென்ட் மெயில் கொடுக்கலாம். சென்ட் மெயில். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மெயில் அனுப்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட் மெயில் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் மெயிலை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். சென்ட் மெயிலுக்கு வந்து நம்மளுடைய leads.pyல நம்ம வந்து மெயில் அனுப்புகிறத பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இங்கே போய்ட்டு நம்மளோட லீட்ஸோடைய வியூஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சென்ட் மெயில் இந்த இருக்கு இல்லையா, django.co.mail. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். views.pyல போயிட்டு ஓகே .send mail அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்ட் மெயிலுக்கு நம்ம பாஸ் பண்ண வேண்டியது எல்லாம் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். ஓகே, இங்கே நம்ம வந்து சென்ட் மெயில் பார்த்தோம் அப்படின்னா லீட் கிரியேட் வியூ. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நம்ம இப்போ சென்ட் மெயில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி மெசேஜ் ஃப்ரம் இமெயில் டு ரெசிபியன்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு views.pyல சென்ட் மெயிலுக்குள்ளே இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்ஜெக்டில் வந்து ஹாய் திஸ் இஸ் அ மெசேஜ். ஓகே, ஸோ இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், யூ ஆர் ஆடட் அஸ் அ ஏஜென்ட், யூ ஆர் இன்வைட்டட் டு HSCRM. ஓகே, ஸோ HSCRMக்கு வந்து you are invited, you have been added as a agent into the system. You have been added as an agent in the system. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெசேஜ் கொடுத்துக்கிறோம். ஃப்ரம் இமெயில் வந்து நம்மளோட happystudentmemories@gmail.comனு கொடுத்துக்கலாம். டு இமெயில் வந்து ரெசிபியன்ட் லிஸ்ட்டில் வந்து என்னுடைய இன்னொரு மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இதுக்கு போகலாம். இப்போ நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா யூஆரில் டபுள் ஸ்லாஷ் இருக்குது. ஓகே, ஸோ அதை ஒரே ஒரு நிமிஷம் நம்ம சரி பண்ணி விட்டுடலாம். ஸோ ஏஜென்ட்ஸில் டெம்ப்ளேட்ஸில் ஏஜென்ட் லிஸ்ட், ரைட்? ஸோ இங்கே போயிட்டு நம்ம யூஆர்எல் செக் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ க்ரியேட் கொடுக்கும்போது யூஆர்எல் ஓகே href ஏஜென்ட்ஸ் நம்மளோட url.py செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஸ்லாஷ் க்ரியேட்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்லாஷ் க்ரியேட் கிடையாது, க்ரியேட்டுக்கு அப்புறமா நம்ம ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா யூஆர்எல் கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, test@test.com. ஓகே, யூசர் நேம் வந்து டெஸ்ட்டு, ஃபஸ்ட் நேம் வந்து டெஸ்ட்டு, செகண்ட் நேம் வந்து யூசர். ஓகே, ஸோ கொடுத்து நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் க்ரியேட் ஆகிருக்கு. நம்மளுடைய அட்மினில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஏஜென்ட்ஸில் நமக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒரு க்ரியேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு யூசர்ஸில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூசரும் க்ரியேட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னாச்சு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு போய் ஒரு ஏஜென்ட் அசைன் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நம்ம இன்வைட் பண்ணும்போதே அந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம ஒரு யூசரும் சேர்த்தே க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்டிவாக இல்லையான்னு தெரியும், இவங்க வந்து ஆர்கனைஸராக இல்லையான்னு தெரியும். இப்போ வந்து ரெண்டுமே ட்ரூ அப்படின்றதுக்கு நம்ம கோடில் views.pyல போய் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஏஜென்ட் அப்படின்றது ஓகே இஸ் ஆர்கனைசர் இஸ் ஸ்மால். ஓகே, ஸோ ஐ வந்து கேபிட்டல் ஐ கொடுத்துருக்கோம், அதனால் அது வந்து தப்பாக எடுத்ததுக்கு. ஓகே, ஏன்னா ஆர்கனைசருக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா?
ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக இருக்குது. இப்போ பாஸ்வேர்டுக்கு வந்து ஏதாவது ஃபீல்டு கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த பாஸ்வேர்டுமே இருக்காது, ரைட்? ஸோ நாம் வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து யூசர்ஸ் போகிறேன். குருவோட பாஸ்வேர்டே நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஹேஷ் அப்படியே காப்பி பண்ணுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே போயிட்டு ஆர்கனைசரை எடுத்து விட்டுட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டாங்க. இந்த பர்சன் வந்து ஏஜெண்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஏஜெண்ட்டும் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டை வந்து நம்ம எம்டியாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எம்டி பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்சோலுக்கு போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெயில் இந்த பார்த்திங்களா, நம்ம இப்போ அனுப்பின அந்த மெயில் வந்து அப்படியே வந்துருக்கு. யூ ஹவ் பீன் இன்வைட்டட் டு HSCRM அண்ட் நம்ம மெசேஜ் வந்து யூ ஹவ் பீன் ஆடட் அஸ் ஏஜென்ட் டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய views.pyல இங்கே ஆர்கனைசர் சேவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து user.password அப்படின்னு டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு வந்து நம்ம செட் பாஸ்வேர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் வழியாக தான் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், user.set password செட் பாஸ்வேர்ட் அப்படின்ற மெத்தட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ரேண்டம் வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, random டாட் randint. ஓகே, random of random integer 0லேருந்து 1 million. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ரேண்டம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ரேண்டம் இம்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டில் வந்து ரேண்டம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் Django dot shortcuts import random. ஓகே, ஷார்ட்கட்லேருந்து இம்போர்ட் பண்ணுமா? ஓகே, ஸோ இது வந்து ஜாங்கோவில் இல்லை, ஜஸ்ட்டு ரேண்டம் அப்படின்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ரேண்டம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இது வந்து ரேண்டமாக நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, பாஸ்வேர்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். எடுத்துகிட்டு ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக இது பண்ணி நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நம்ம யூசர் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து ஒரு ஹேஷ்டு பாஸ்வேர்டாக வந்து செட் ஆகும். ஓகே, இதை வந்து டபுள் கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணலாம். ஏஜென்ட் போயிட்டு க்ரியேட் பண்ணுறேன். test2 test.com. ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து testing2, ஃபர்ஸ்ட் நேம் வந்து டெஸ்ட்டு, லாஸ்ட் நேம் வந்து 2. சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு testing2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் க்ரியேட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு இப்போ ஏஜென்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா testing2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் க்ரியேட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து யூசர் வந்து testing2, ஆர்கனைசேஷன் சுரேந்தர். ஓகே, இப்போ யூசரில் போய் testing2 அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து ஒரு ஹேஷ்டு பாஸ்வேர்டு ரேண்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய்ட்டு அவங்க ஆக்டிவாக இல்லையான்னு செக் பண்ணுறோம். அது மாதிரி அவங்க ஏஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒருத்தர் வந்து ஏஜென்ட்டை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மெயிலில் பாருங்கள், நீ இன்வைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து லிங்க் போகுமே ஒழிய அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எதையுமே நம்ம வந்து பாஸ் பண்ணல. கரெக்டாக, சம்டைம்ஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம் அப்படின்னா நம்ம மெயிலே வந்து இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம பாஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறாங்க இல்லையா நம்ம சிஸ்டம்குள்ளே. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உள்ளே வராங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, லாகின் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ லாகின் பண்ணும்போது இவங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க லாகின் பண்ணும்போது அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு அவங்களால லாகின் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து இப்போ பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.